நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணுறது. நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்ல, ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் தள்ளிட்டே போகுது அப்படின்ற அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம், அந்த காரணம் என்னன்னு பார்க்குறோம். அதை எப்படி சரி செய்வது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். நம்மளுக்கு என்ன வேணுமோ கேட்குறோம், அது நம்மளுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நம்புகிறோம், அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆமாம் வருது, அப்படியே அதை வாங்கிக்கிறோம். இதுதான் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஸோ இந்த ஆஸ்க், பிலீவ் நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரிசீவ் தான் பிரச்சனை. அது நம்பிட்டங்க, இன்னும் என் கண்ணு முன்னாடி தெரியலையே, இன்னும் எனக்கு வரலையே, அவர் வந்தது அப்படியே தட்டி போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த ரிசீவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு தடை இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நான் உனக்கு ஒன்று கொடுக்க வரேன், நீயே விட மாட்டேங்கிற, அதை கொடுக்குறதுக்கு தடுத்து நிறுத்துற. நான் உனக்கு, அதாவது எப்படின்னா, உனக்கு தான்டா ஊட்டி விடுறேன், நீ பசிக்குதுன்ற, உனக்கு தான் ஊட்டி விடுறேன், ஆனால் நீ வாயை முடிக்கிற இல்லை மூஞ்சி திருப்பிக்கிற, அவன் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். நம்ம கேட்குறத நம்மளுக்கு கொடுக்குது, ஆனால் நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ணிவிடுவோம், அப்படின்னு பண்ணிவிடுவோம், நம்மளுக்கு தெரியாமலே. அதை பண்ணிவிட்டு அப்புறம் புலம்புறது, எனக்கு பசிக்குது, எனக்கு யாருமே சோறு கொடுக்கல, அந்த மாதிரி. இப்படி தான் 90% மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழியில் ஒரு வழி என்ன தெரியுமா? இப்போது நம்ம ஒரு விஷயத்த திரும்ப சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்த நம்ம எனக்கு கிடைத்து விட்டது, எனக்கு அது கிடைக்குதுரா, அது நடக்குது, கண்டிப்பாக நடத்துரும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஃபார்முக்கு வரோம், ஒரு மென்டல் ஃபார்முக்கு வரோம், அதை நம்ப ஆரம்பிக்கிறோம், ஒரு சந்தோஷத்தை நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் சரியாக பண்ணிகிட்ருக்கோம்ல. அப்போ நம்ம ஆள் மனம் என்ன பண்ணுதுன்னா, அதை அப்படி பார்க்குது. அது என்னடா பண்ணுறான், அப்படியே அவனுக்கு கிடச்சிருச்சா, உனக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அதை நம்மளை பார்த்து ஒரு கட்டத்தில் அது அப்பா அப்படின்னு, அதுவும் நம்மளை மாதிரியே அப்பா கிடச்சிருச்சுரா, இனிமேல் ஜாலி அப்படின்னு அது நம்பிடுச்சுன்னா, இத்தினோண்டு நம்பிடுச்சுன்னா, உடனே இப்போ உங்கள் ரியாலிட்டியில் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வரும், அது வந்துருமே, அது கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ பேசிக்லி என்ன அப்போ ரொம்ப முக்கியம்னு பார்த்தா, நம்ம ஆள் மனம் தான் முக்கியம். நம்ம ஆள் மனம் அதை நம்ப வேண்டும், அல்லது நம்ம ஆள் மனதை நம்ப வைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு தெரியுது. சரி, இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது அப்படியே நம்ம ஆள் மனம் நம்புது, கிடச்சிருது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த ஆள் மனம் நம்புது அப்படின்றதில்ல, அவ்வளோ சீக்கிரம் அதை நம்பாது. நீங்கள் அதை நம்ப வைக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸி. பட் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதை ஆழ்மனம் பார்த்துட்டே இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. ஏன்னா நீங்கள் போடுற கோட்டை நீங்களே அழிப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. எப்படின்னா, இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்திரிச்ச உடனே சிரிப்புடன் எந்திரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, இன்றைக்கி நாள் நல்லபடியாக அமைய போகுது, நான் ஆசைப்பட்ட விஷயத்தை நெருங்கி நான் போகிறேன், அது சம்மந்தமாக இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன், எனக்கு வரும் அப்படின்னு அந்த ஒரு முழுமையான ஒரு நேர்மறை எண்ணங்களோடு நம்மளுடைய நாட்களை தயார்படுத்தி நம்ம அப்படியே அந்த போயிட்டுருக்கும் பொழுது, இந்த 24 ஹவர்ஸில், இந்த காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு 3 இடத்துல, இல்லை ஏதாவது ஒரு 2 இடத்துல, இல்லை ஒரு இடம் போதும், எப்போ தான் நடக்கும்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அப்படின்றத நீங்கள் என்னடா அப்படின்னு கவனிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஆழ்மனம் இதை நம்பிடும். ஏன்னா இதுதான் ஆழ்மனம் நல்ல நம்பும். ஏன்னா அதான் இல்லையே. நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்னிங்கில் எனக்கு அந்த விஷயம் கிடைத்து விட்டது, எனக்கு அது நடந்துருச்சுடா, நான் சந்தோஷமாக இருக்கேன்டா, நிம்மதியாக இருக்கேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களை கவனித்து இதை நம்பலாமா அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டைமில் சும்மா ஒரு மைக்ரோ செகண்டு தான் அது போதும். அந்த மைக்ரோ செகண்ட், அந்த நானோ செகண்டு போதும் உங்கள் ஆள் மனதுக்கு, அவன் காலையிலேருந்து கிடச்சதுனால அதெல்லாம் அவன் ஏதோ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் கிடைக்கல, அதுதான் உண்மை, அதாவது இப்போ சொன்னான் பார்த்தியா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிரும், அந்த ஆள் மனம் அதை கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நாள் ஃபுல்லாக உங்களை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, கொஞ்சம் கூட கிடைக்கல, எப்போ நடக்கும்னு தெரில, நடந்துடும், கூடி சீக்கிரம் நடந்துடும் அப்படின்ற அந்த ஏரியா பக்கமே நீங்கள் போகக்கூடாது. அந்த ஏரியா பக்கமே நீங்கள் போகக்கூடாது. உங்களை அந்த இடத்து உங்கள் மைண்டை அதை சிந்திப்பதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை ஃப்ரீயாகவே வச்சுக்கக்கூடாது, உங்களை ஆக்குப்பைடாகவே வச்சுக்கோங்க. ஏதாவது வேலை பார்த்துட்டே இருங்க, கவனத்தை வேறு எங்கேயாவது வைங்க. அதாவது காலையில் எந்திரிக்கிறீங்கல்ல,
காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லியாச்சு உங்கள் மைண்டுக்கு, உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் எல்லாம் சொல்லியாச்சு, இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்க போகுது, இன்றைக்கி நாள் அருமையாக இருக்க போகுது, நான் நினச்சது நடக்க போகுது, நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன், அதற்கான காரியங்களெல்லாம் நடக்கும், நான் ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள பார்ப்பேன், நான் ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் எதிர்பார்க்குறேன், இன்றைக்கி வரும், இப்படி நம்ம ஒரு நேர்மறையாக நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு இருக்கும் பொழுது அதை சொல்லிட்டோம். அப்படியெல்லாம் அந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணிட்டோம்லாம் சிறப்பாக இருக்கா, கெத்தாக இருக்கா, ஓகே அப்படியே கிளம்புங்க போய் வேலையை பாருங்கள். ஸோ இப்போ இந்த வேலையை பார்க்க போகும்போது நீங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்கலாம், வீட்டு வேலை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றலாம், டிவி பார்க்கலாம், மொபைலில் கேம் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றலாம், இப்படி என்ன வேணால் வேலை பார்ப்பீங்களா. ஸோ அந்த வேலையெல்லாம் ஜாலியாக பண்ணிகிட்டு இருங்க, அவ்வளோதான். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் உங்களுடைய ஈர்ப்பு எதை ஈர்க்கணும் அதை பற்றிலாம் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. அது காலையில் அதை முடிச்சிட்டிங்கல்ல, அது ஆல்ரெடி வந்துருச்சுன்ற ஜோஷில் வந்துட்டீங்க, நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது, அவர் அந்த சந்தோஷம், இனிமேல் அதை பற்றி வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற தன்மைக்கு போனதுக்கப்புறமா இனிமேலும் போய் உங்கள் வேலையிலெல்லாம் பாருங்கள், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க, அங்கே போங்க. உங்களை தனியாக விடாதீங்க, உங்களை சும்மா விடாதீங்க, உங்களை நீங்கள் வெட்டியாக வச்சுக்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த சும்மா என்னடா பண்ணுறது போர் அடிக்குதுன்ற அந்த டைமு, பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கள, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதை செஞ்சே ஆகணும், அந்த மாதிரி டைமு, இந்த மாதிரி டைமில் தான் மெதுவாக நெகட்டிவிட்டி உள்ளே போகிறோம். அது எப்படியோ அது ஒரு மாதிரி இந்த புகையாக கிளம்பும் பாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே மெதுவாக ஃபார்ம் ஆகி டக்குன்னு நீங்கள் ஒரு மைக்ரோ செகண்டில் ஐயோ நாட்கள் போயிட்டே இருக்குது, எப்போ தான் கிடைக்கும்னு தெரியல, சீக்கிரம் கிடச்சிடணும், நான் கரெக்டாக தான் இப்படின்னு எதையாவது ஒரு லைட்டாக அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா அது தோன்ற நெகட்டிவிட்டி தான். காலையிலேருந்து நம்ம பாசிட்டிவாக போடுறேன், ஏதோ ஒரு 2 நிமிஷம் அது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நெகட்டிவாக வருத்தப்படக்கூடாது அப்படின்னா, அது நெகட்டிவாக அது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி அந்த 2 செகண்ட் போதும். உங்கள் ஆள் மனம் இன்னும் நடக்கலடா, இன்னும் நடக்கலை, இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா இல்லை, அதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திடும். ஸோ அந்த கவனம் ரொம்ப முக்கியம். அதுதான் இது என்னங்க இப்படி இருந்தால் எப்படிங்கன்னு கேட்டால் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், வேறு வழி இல்லை. அது பயிற்சி பண்ணிங்கன்னா வந்துடும், அது நீங்கள் பழக்கத்தில் பண்ணிங்கன்னா வந்துடும். பழக்கம் பண்ண நீங்கள் அது எப்படி போகணுன்னா, நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிட்டிங்க அப்படியே கண்டுபிடிச்சிருவீங்க, நான் நெகட்டிவாக யோசிச்சிட்டேன், உடனே அதை மாற்று நீங்கள் அப்பப்பயே சரி பண்ணுவீங்க. அது ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டியே வராது. ஸோ நான் மற்ற ஆள் மனதுக்கான நிறைய பயிற்சியெல்லாம் பண்ணணுங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, என் மனதை அடக்கணும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும், இப்படியெல்லாம் என்னென்னமோ பயிற்சியெல்லாம் இருக்குது, நம்மளால் அதை முடியலைங்க. ஏதோ நான் காலையில் எழுந்திரிச்சு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுறேன், டைம் கிடைக்கும் போது பண்ணுறேன், ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுகிறேன், ஒரு நன்றி உரைத்தெல்லாம் பண்ணுறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் பண்ணணும். ஃப்ரீ டைம் விடாதீங்க, உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதுல கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அக்கடான்னு அந்த ஸ்டேட்டுக்கே போகாதீங்க, எப்பயுமே கவனமாக இருங்க. என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை, இப்போ என்ன வேலை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா போல ஜாலியாக சினிமா போங்க, சாப்பிட போகிறீங்களா சாப்பிடுங்க, எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கவனம் வைங்க. உங்களுடைய ஈர்ப்பு இதை பற்றி யோசிக்காதீங்க, அது நடக்கணும்லாம் யோசிக்காதுங்க, அதான் நடந்துருச்சு ஏற்கனவே, அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்பா கிடச்சிருச்சுடா, இனிமேல் அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைடா, விடுங்கடா ஜாலிடா, அதில் தான் இருக்கணும். அதில் இருந்துக்கிட்டே நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள், சினிமா போங்க, சமையல் பண்ணுங்கள், ஆஃபீஸ் போங்க, வேலைக்கு போங்க, சண்டை போடுங்க, கோவப்படுங்க, திட்டுங்க, அதெல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஈர்ப்பு, நீங்கள் ஈர்க்கும் பொருளை நினைத்து என்னடா இல்லையே அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. உங்கள் நாளில் அதை பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம், அட்லீஸ்ட் 90% சாத்தியம். ஸோ இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான், என்ன வேணால் பண்ணுங்கள், வெட்டியாக கூட இருங்க, டிவி பார்த்துட்டே இருங்க. நான் டிவி பார்த்துட்டே இருக்கேன், வெட்டியாகவே இருக்கேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன், ஆனாலும் அது எனக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், நடக்குமா? நடக்கும். ஆனால் நடுவில் இந்த போர்ஷனே வராமல் உன்னால் பார்த்துக்க முடியுமா? ஒரு 3 நாள் அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஒரு 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி இருந்துட முடியுமா? சரி, இந்த 1 மாதம் அந்த மாதிரி நீங்கள் இருந்துட முடியுமா? ஏன் நடக்கலைன்னு அப்புறம் கேளுங்க, நடந்தே தீரும். நம்மளுக்கு ஏன் நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னா, ஜஸ்ட் அந்த மைக்ரோ செகண்டில் கஷ்டப்பட்டு கட்டின கட்டடத்தை டப்புன்னு தட்டி விட வேண்டியது. எப்படி தட்டி விடுவோன்னா, என்னடா இன்னும் வரலையே, அப்போ 2 நாள் ஏதோ வந்துருச்சு சீனு போட்டு அது பொய்யா அப்படின்னு ஆள் மனம் உங்களை பார்த்து கேட்கும். அதனால் அந்த சின்ன ஒரு சோம்பல், அந்த நெகட்டிவிட்டி என்னடா அதுக்குள்ளே போகாதீங்க. அதுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நம்மளை எப்படி பிஸியாக வச்சுக்கலாம், நம்மளை எப்படி எங்கேஜாக வச்சுக்கலாம்ல உட்காந்து யோசிங்க. என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி எந்திரிக்கிறீங்க, என்னென்ன வேலை இருக்குது, இப்படி உங்களை இந்த மாதிரிலாம் ஸ்கெட்சு போடணும், உழைக்கணும், ஏதாவது பண்ணணும்.
அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் ஆசைப்படும் விஷயங்களும் நடைமுறையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கவனத்தை அது மேலே வைங்க. ஸோ அன்பர்களை மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் தாட்ஸு, நான் நினச்ச விஷயம், அந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது, கிடைச்சிடுச்சுடா டே அந்த 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 மோட்லேயே இருக்கணும். அது எடுத்த உடனேலாம் வராது. முதல்ல நீங்கள் பயிற்சி பண்ண அப்புறம் அப்படியே நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். எதுலேயும் அவசரப்படக்கூடாது. மெதுவாக பயிற்சி கொடுத்து டைம் கொடுத்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வளர்த்து அந்த அந்த ஸ்டேட் எப்பயுமே அந்த ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். வருத்தமே பட மாட்டீங்க. இல்லைன்றப்போ எனக்கு அது வேணும்னு வேணால் அடிக்கடி சிந்திப்பீங்களே தவிர, இப்போ அது இல்லையே அப்படின்ற எண்ணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொழுது தான் ஆழ்மனம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கும். ஸோ ஆழ்மனம் அந்த நம்புதல் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் சேச்சுரேஷனுக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சாதாரண விஷயம்தான். சொல்லும் பொழுது ஏதோ பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பயிற்சியை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.